இயேசுவின் பாடுகளின் பாதையில் 9ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 9ஆம் நிலை. பேய் பிடித்த அவரை இயேசுவிடம் சீடர்கள் கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே அச்சிறுவன் குணமடைந்தார். பின்பு சீடர்கள் தனியாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, இவ்வகை பேய் ஜபத்தினாலும் நோம்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஜபம் என்பது அதன் இயல்பிலேயே அடுத்தவர்களுக்காகத்தானே தவிர நம் சுய வாழ்வுக்காக அதிகம் அல்ல. இயேசுவும் தான் செய்த அற்புதங்களிலே யாரெல்லாம் தன்னை தேடி வந்து குணம் பெற வேண்டினார்களோ அவர்களை குணப்படுத்துவதற்கு முன்பெல்லாம் அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான். தனது விண்ணக தந்தையை நோக்கி ஜெபித்ததுதான். நோயினால், பாவத்தினால், சமூக ஆதிக்கத்தால் எழ முடியாமல் கீழே விழுந்து கிடந்த அத்தனை மனிதர்களின் நல்வாழ்வுக்காகவும் இயேசு தன் கையில் எடுத்த முதல் ஆயுதம் ஜெபம்தான். அடுத்தவர்களை எழ வைக்க நமது சக்தி போதாது. நம் சக்தியோடு கடவுளின் சக்தியும் சேர்ந்து விட்டால் விழுந்தவர்கள் கட்டாயம் எழுந்து நிற்பார்கள். அவர்கள் குணம் பெறுவார்கள். அவர்கள் மேய்ச்ச நிலத்தை கண்டவர்கள். இயேசுவும் சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் 3ஆம் முறை தரைக்குப்பில் விழுகிறார். இம்முறை அவருடைய ஜெபமும் அதனால் அவருக்கு கிடைத்த வலிமையும் வல்லமையும் இனிமேல் கல்வாரிக்கு தொடர்ந்து செல்ல போதவில்லை. ஆனாலும் இயேசு மீண்டும் எழுந்து நடக்கத் தொடங்கினார். கல்வாரி மலையை அடைந்தார் எனில் அவருக்காக அவர் அருகில் இருந்த அத்தனை பேரும் ஜெபித்ததினால்தான். ஆண்டவரே, உன் மகன் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு தூரம் நடந்து விட்டார். இனி இருக்கும் கொஞ்ச தூரத்தையும் கடந்து வர அவருக்கு ஆற்றல் தாரும், துணை செய்யும், உன் திருவுலகத்தை நிறைவேற்ற வரம் தாரும் என்று தாய் மரியா முதல் சீடர்கள், எருசலேம் பெண்கள், இயேசுவால் குணமடைந்தோர், உதவிய சீமோன், முகத்தை தொடுத்த வெரோனிக்கால், ஏன் அந்த நூற்றுவர் தலைவன் உட்பட எல்லோரும் உண்மையிலேயே 3ஆம் முறை கீழே விழுந்த இயேசு எழுந்து நடக்க ஜெபித்திருப்பார்கள். எழுந்த இயேசு நமக்கும் சொல்வது அதுதான். வாழ்க்கையில் பாவத்தால், தண்டனையால், சோதனையால், வேதனையினால், துன்பங்களால், நோயினால், தீய சக்திகளால் தோண்டு போய் கீழே விழுவரை மீண்டும் எழ வைக்க வேண்டும் என்றால் அவர்களை ஜெபம் செய்ய சொல்வது மட்டுமல்ல, நாமும் அவர்களின் எழுதலுக்காக, நலனுக்காக ஜெபிக்க வேண்டும். தனியொருவரின் ஜெபத்தோடு பலர் கூடி வேண்டும் ஜெபத்திற்கு வலிமையும் சரி, வல்லமையும் சரி மிக அதிகம்தான். நாமும் இத்திருச்சிலுவை பாதையில் நமது ஜெபத்தை வேண்டிய உடல்நலமில்லாதோர், வேதனையில் இருப்போர், நமக்கு அருகில் வாழ்வோர், தேவையில் உழல்வோர், ஜெபத்தை நாடி காத்திருப்போர், உயிருக்காக போராடுவோர், தீய பழக்கங்களின் பிடியில் கிடப்போர், குணப்படுத்த முடியாத நிலையில் மரண விளிம்பில் இருப்போர் என எத்தனை பேருக்கு நம்மால் ஜெபிக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் ஜெபிப்போம். அவர்கள் அனைவரும் மீண்டும் எழுந்து நடக்க நாம் ஜெபிப்போம். இத்தகைய நிலையில் இருக்கும் அனைவருக்கும் ஜெபம் ஒன்றே சுகம் தரும். அனைவரும் ஜெபிப்போம். எல்லோரும் நலமாய் இருப்பார்களாக என்று
எங்களின் நல்வாழ்வுக்காக ஜெபித்த இறைவா, நாங்களும் துவண்டு போய் விழுந்து கிடக்கும் மற்றவர்களின் வாழ்வு சிறப்படையும் அந்நிலையிலிருந்து அவர்கள் மீளவும் மீண்டு நலமோடு வாழவும் நாங்கள் ஜெபிக்கும் ஜெபங்களை ஏற்று அருள் புரியும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பத்தாம் நிலைக்கு சிலுவை சுமந்து செல்கின்றவர்கள் துறவர குருக்கள், அருட் சகோதரர்கள்,